பக்தி ஒளிநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம், யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். என்னங்க எங்களை பத்தி பார்க்க போறோம்? எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குல்ல? நிச்சயமா நீங்க எல்லாம் ஆல்ரெடி சும்மா அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு போற ஆட்கள் தான். கௌரவம், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு எல்லாத்தையும் ஒரு சேரப்பட்டு வாழ்ந்தா எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான். சோ உங்களோட வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் நான் நினைச்ச இடத்துக்கு போறது, சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அப்படின்றத கொடுக்க போறது யாரு? சோ உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? அவரை நீங்க பற்றிக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எவ்வளவு பெரிய சிறப்பாக போகுது அப்படிங்கிறத எனக்கு தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க சூரியன் தான் ஆட்சி அதிபதியா இருக்காரு. சோ சூரியன்னா யாரு? நமக்கு அப்பா. அப்பான்னா நம்ம யார சொல்லுவோம்? நம்ம சிவபெருமான் தான். சோ சிவபெருமானவே கூட வச்சிருக்கீங்க. அப்ப எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? நம்ம வீட்லயே ஒருத்தர் இருக்காருப்பா, இல்லாதே இது செய்யாத, இது தப்புடா, பண்ணக்கூடாது, அழட்டு வரா இல்லையா? தம்பி இந்த பக்கம் போட நல்லா இருக்கும், அப்பா இங்க வா, இப்படி உட்காந்து கொஞ்சுவார். அப்ப எல்லாத்தையும் ஒரு சேரப்பட்ட நபர் நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க. நம்ம அப்பா எப்படி இருப்பாரு? நம்ம அப்பா கோவமா இருந்தா நம்மளுக்கு கோவம் வருமா வராது? எங்க அப்பா 8 அடினா நான் 16 அடி, 32 அடி கூட என்னால போக முடியும் சொல்லுவோமா இல்லையா? சோ அவரே கூட இருக்கும்போது நம்மளோட நிலைகள் எப்படி இருக்கும்? பொதுவா சிம்ம ராசிக்கு இங்க சூரியன் ஆட்சி அதிபதினு சொல்றோம். சூரியன் எப்படி இருக்கும்னா பிரகாசமா இருக்கக்கூடிய ஆள். பக்கத்துல ஏதாவது ஒருத்தன் போய் நிக்க முடியுமா? நாங்கெல்லாம் கெத்தான ஆளுப்பா. சூரியன் கிட்ட போய் ஏதாவது ஒரு கிரகம் போச்சுன்னா பக்கத்துல நிக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். பொசுக்கி விட்டுறாது. அது மாதிரிதான் நீங்க எப்படின்னா, எவனா இருந்தாலும் சரி, எனக்குன்னு ஒருத்தன் தனியா இருப்பேன், எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, அதை எவனாவது தொட்டு பார்க்கணும்னு நினைச்சானா கெட்டான். அதான் நீங்க. சோ சுய கௌரவம், அந்தஸ்து, சொந்தக்காரன் வீட்டுக்கு போனாலும் சரி, என் வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில போனா ஒரு மரியாதை. அண்ணன் வந்திருக்காருப்பா அப்படின்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. மாமா வந்திருக்காரு, அந்த மரியாதை வேணும். உறவுகள் வீட்டுக்கு போனா கூட சரி, உங்களுக்கான சுய மரியாதை, தன்மானம் ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் இருப்பான், அதுல ஒரு முக்கியத்துவமா அந்த தாய் மாமாக்குலாம் ஒரு மாதிரி மரியாதை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தவங்க வச்சிருப்பாங்க. பொதுவாவே இந்த அப்பான்ற ஒரு நிலைக்கு தகுந்த மாதிரி பேர் புகழ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு கௌரவத்துக்கு ஒரு குறைச்சல்னா இப்படிப்பட்ட உறவு தேவையில்லைங்க. இவன் என்னங்க நம்மள சொல்றது? நம்ம சொல்ற இடத்துல இருப்போம், அவன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றக்கூடிய நபர். அதாவது காட்டுல சிங்கம் எப்படி இருக்கும்? சிங்கா இருந்தாலும் அப்படியே கெத்தா இருக்கும்ல, தோரணையை பார்த்தாலே பயமா இருக்கும் நமக்கு. ஐயோ அது என்னடா பண்ண போகுது அப்படின்ற மாதிரி. அதோட ஸ்டைலே ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்டைல். இருக்கிற எந்த மிருகத்துக்கும் இல்லாத ஒரு உருவம், அந்த கம்பீரம், கர்ஜனை வேற மாதிரி. அது மாதிரிதான் நீங்க. சோ சிம்மராசிக்காரங்க அப்படின்னாலே அந்த தனித்துவங்க. அவன் ஸ்டைல பார்த்தே மயங்கி விழுகணும். எப்படி ஸ்டைல் அப்படின்னா, ஒரு வார்த்தை பேசினாலும் பகிரங்கமா பேசுவோம், அடிச்சு பேசுவோம். இவன்ட்டு அடுத்த வார்த்தை எவனும் பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பேசுவார். சோ வார்த்தைகள்ல அவ்வளவு ஒரு கம்பீரம் இருக்கும், தெளிவு இருக்கும். உடம்பு பார்த்தாலும் சரி, பார்த்து மிரண்டு போகணும். அப்படியே அந்த அளவுக்கு ஒரு கட்டுரை வச்சிருப்பாங்க. நிறைய பாக்குறோம். அப்படியே ஒரு போஸ்டிங்ல பெரிய பெரிய ஹையஸ்ட் ஆபீசரா பாக்குறோம். நான் எங்கேயும் போய் வேலை பாக்குறேன்னா, அதெல்லாம் முடியாத வேலைங்க. நம்ம ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் சரி, அதுல கெத்தா உட்காந்துட்டு போகணும். நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எடுத்து பாருங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ், அதே மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நபர்கள், அரசியல் பிரமுகர்கள், யூனிஃபார்ம் ரிலேட்டட் சர்வீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே சொந்த தொழில் பண்றாங்க. ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுல 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. 10,000 பேரை நிர்வகிச்சுட்டு இருக்கீங்க. தலைமை பண்புல இருக்கீங்க. இதெல்லாம் யாரு? நீங்க தான். அதாவது தலைமை பண்பு அப்படின்ற ஒரு பேருக்கு உங்களை தான் சொல்லணும். உங்களை தாண்டி வேற யாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணவும் முடியாது. எப்படி கத்துக்கணும் அவங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா அப்பா தானே குடும்பத்தை வழிநடத்தவர். அப்பா எப்படி இருப்பாரு? பல பேருக்கு முன்னாடி நம்ம இப்படிதான்டா வாழணும்ன்றத சொல்லி கொடுப்பாருல. தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அது மாதிரிதான் தந்தையோட ஒவ்வொரு சொல்லுக்கும் அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அவர் சொன்னா அந்த வேத வாக்கு அப்படின்ற மாதிரிதான். சிம்ம ராசிக்காரவங்க இவ்வளவு விஷயங்களும் அழகா ஒரு சேரப்பட்ட நபர்கள். ஏங்க வெளியில பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மரியாதை எப்படி இருக்கு தெரியுங்களா? நான் வீட்டுல இருக்கவங்க யாருமே நம்ம மதிக்க மாட்டுறாங்க. கவலை இருக்கும், நிச்சயமா இருக்கும். சிம்மராசிக்காரங்க கெத்தாவே வாழ்ந்துட்டோங்க. திடீர்னு நான் நல்ல செல்வாக்கா இருந்தேன், என்னோட பொருள் செல்வம், பேர் புகழ் எல்லாம் இருந்துச்சு. திடீர்னு ஒரு சரிவை சந்திச்சுட்டேன், என்னால இயல்பா வாழ முடியல. அந்த தன்மானத்தை இழந்து என்னால வாழ முடியல. இதெல்லாம் எதையுமே உங்களால ஏத்துக்கவே முடியாத ஒரு நபர்கள். சோ உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்களா இல்லையா?
டெஃபினட்டா. அதை தேடி தர கொடுக்கக்கூடிய கடவுள் யாரு? ஆல்ரெடி சிவபெருமான்றது பயங்கரமான ஒரு ஆள் நம்ம கூடயே உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா? அதுக்கு மேல என்ன வேணும்ன்றத மாதிரி இல்லாம இன்னும் 5ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா வினை பயன்தான் இங்க சுமந்துட்டு வந்திருக்கும். அதை தீர்த்து வைக்கக்கூடிய கடவுள் யாரு? சோ அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதினு எடுத்தோம்னாக்க தனுசு ராசி. தனுசு ராசியில இருக்கக்கூடிய அதிபதி யாரு அப்படின்றது குரு பகவான். சோ குரு யாருங்க? குருன்றது யாரு? எப்பவுமே பாத்தீங்கன்னா டைரக்டா போறதை விட நமக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம கத்துக்கிட்டு இந்த வேதங்கள்லாம் கத்துக்கிட்டு சொல்லி கொடுக்கறதுலாம் யாரா இருப்பாங்க? குருவா இருப்பாங்க. குரு எப்பவுமே ஒரு பாட்டு கூட பாடுவோம்ல, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஆரம்பிப்போம் எந்த ஒரு விஷயங்களும். சோ குருவை கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குரு உங்களுக்கான குருவோட இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி. குருன்றவரு நவகிரகத்துல இருக்கக்கூடிய குருவையும் சொல்லலாம். பட் இருந்தாலும் தட்சிணாமூர்த்தி அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய கடவுள். சோ இது மட்டும் போதுமா அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க அந்த குரு நிலையில இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது நமக்கு ஜீவ சமாதி எல்லாம் போகும் பாத்தீங்களா, நிறைய இருக்காங்க. பொதுவா வந்துட்டு இந்த குரு அப்படின்றப்போ நிறைய சித்த பெருமாக்கள் எடுத்துக்கலாம். அதாவது மனித ரூபம் எடுத்து வாழ்ந்து ஜீவ சமாதியான நபர்கள். ஜீவ சமாதி அப்படின்றப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து மிகப்பெரிய சிறப்பு. நிறைய கடவுள் இருக்காங்க. பாம்பன் சுவாமிகளா இருக்கட்டும், இப்ப எல்லாம் கணக்கன்பட்டி சித்தர் நிறைய பாக்குறோம். நிறைய கடவுள்கள் இருக்காங்க. அதாவது பட்டினத்தார் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஜீவ சமாதி போயிட்டு வரும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம். அவங்களோட கர்ம வினை பயன் அப்படிங்கறத அழிக்கக்கூடிய தன்மை இந்த ஜீவ சமாதிகளுக்கு உண்டு. அந்த மாதிரி அந்த சித்த பெருமாக்களை போய் நம்ம வழிபட்டு வந்தாலே சரி, மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. உன்னுடைய கர்ம வினை பயன் அகலணும் அப்படின்றப்போ நீங்க இதை தாராளமா ஃபாலோ பண்ணணும். சரிங்க, என்னங்க வச்சு வழிபடுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க கொண்டக்கடலை மாலை சாத்தி நம்ம தட்சிணாமூர்த்தி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இல்லைங்க என்னால ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ண முடியலன்னா கூட நீங்க வியாழக்கிழமையில ஏதாவது இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பக்கத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜீவசமாதி இருக்கும். நம்மளால முடிஞ்சது அப்படின்னா பௌர்ணமி நாள்ல போய் அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு நம்ம கையால செஞ்சு ஏதோ ஒரு கொண்டக்கடலையா இருக்கட்டும், ஏதோ ஒரு நெய்வேத்தியம் அங்க வரக்கூடிய ஆட்களுக்கு அவருக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு அதை எடுத்து ஒரு பிரசாதமா கொடுத்துப்பாங்க. மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கடன் பிரச்சனை இருக்கா, தீந்துரும். என்னுடைய கர்ம வினை பயன் அகலணும். முன்காலத்துல செஞ்ச வினை பயனும் இந்த காலத்துல நான் செஞ்ச பயனும் எந்த வினை பயன் இருந்தாலும் என்னை விட்டு அகலணும் அப்படிங்கும்போது, ஏன்னா நமக்கு சிவபெருமான் கூட இருக்காரு, அது மட்டும் இல்லாம சித்த பெருமாக்களும் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கும்போது மிகப்பெரிய மாற்றம் வரும். ஞானிகள்லாம் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு ஜோதிடம் சம்பந்தப்பட்டதை சொல்லணும் அப்படின்னா கூட இதுக்கெல்லாம் வந்து கடவுளுடைய அனுகிரகம் வேணும், குருமாவனுடைய ஆசீர்வாதம் வேணும். அகத்தியர் தான் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? ஓம் அகத்தீஷாய நமக்கு ஏதோ ஒரு ஸ்லோகம் உங்களால முடிஞ்சது, ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு நீங்க அன்றைய நாள் நிறைவு பண்ணி பாருங்க, மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் வரும். உங்களால முடிஞ்சாலும் பாக்குறவங்களுக்கு, ரொம்ப வயசானவங்களை பாக்குறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சாப்பாடோ ஏதோ ஒரு உதவி உங்களால முடிஞ்சது அதை செஞ்சுட்டு வாங்க. இறை நம்பிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலங்க. நம்பினவருக்கு மட்டும்தான் அது தெரியும். எல்லாரும் வந்துட்டு சும்மா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை அனுபவிச்சவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. ஏன்னா இந்த மூச்சு காத்து எங்க இருந்து வருது, எப்படி போகுதுன்றத அவங்க யார்ட்டையும் போய் படம் முடிச்சு காட்ட முடியாது. அது மாதிரிதான் இறைத்தன்மை. இறை நம்பிக்கை மட்டும், நம்பிக்கை தாங்க மிகப்பெரிய விஷயம். எல்லாத்தையும் உங்களோட தலையெழுத்தே மாத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு தெரியுமா? கடவுளுக்கு இருக்கு. சோ இறை நம்பிக்கை பற்றிக்கும். இறைவனை பிடிச்சுக்கோங்க, விடாம பிடிச்சுக்கோங்க. அவரோட பாதம் பற்றிக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அதிர்ஷ்ட தெய்வம்லாம் இருக்கும். முதல்ல வந்து குலதெய்வ வழிபாடு சிறப்பு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட தெய்வம், இஷ்ட தெய்வம், இதெல்லாம் நீங்க அப்புறமா வழிபட்டுக்கோங்க. வீட்டுல இருக்கக்கூடிய ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலதான் நம்ம இயங்குறோம். சோ நம்ம இந்த குளத்துல பிறக்கணும், இவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வாங்கணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பு. வருஷத்துல ஒரு வாட்டி, நிறைய நாள் என்னால முடியாதுங்க, வருஷத்துல ஒரு வாட்டி நான் போவாங்க, போய் உங்க குலதெய்வத்தை போய் பாத்துருவாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வீடியோ கால் ஆடியோ கால்லாம் நம்ம வந்துருச்சு. சொந்தக்காரன் வீட்டுக்கு முந்தியெல்லாம் எப்படி போவாங்க? வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு எங்க அத்தை வீடு, எங்க மாமா வீடு அள்ளி நாங்க போயிட்டு வருவோம், எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவோம், எங்க பாட்டி பார்த்துட்டு வருவோம் இல்லையா? அது மாதிரி உங்களுடைய குலதெய்வம் ஒரு வாட்டி போயிட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க. என்னப்பா நல்லா இருக்கியா, ஒரு வருஷத்துக்கு எனக்கு மொத்தம் ஒரு சாப்பாடு, ஒரு நாள் நான் சக்கரை பொங்கல் வச்சு எனக்கு படைச்சிட்டு வந்துட்டேன், எனக்கு வருஷமெல்லாம் நீ என்னை காப்பாத்துன்னு நம்பிக்கை விதைச்சிட்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு உங்களோட தலைமுறையினர், உங்களோட சந்ததியினரை வளர்க்கும். கண்டிப்பா நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களோ, ஏன்னா அப்பா என்ன ஃபாலோ பண்றோ அதை பிள்ளை ஃபாலோ பண்ணும். நீங்க அப்பா கோவப்பட்டா என் பிள்ளை கோவப்படுது இல்லையா? சோ சிவபெருமானே கூட வச்சுட்டு இருக்கோம். அப்ப அப்பா கரெக்டா வழி நடத்துவாரா இல்லையா? சோ நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு வாழ்க்கை நடத்தக்கூடிய நபர்கள். எப்பயுமே குழந்தைகள் பற்றின சிந்தனைகள் இருக்கும், குழந்தைகள் பற்றின எதிர்காலம் இருக்கக்கூடிய நபர்கள்.
என் குழந்தை நல்லா வளர்த்துட்டேன்னா போதுங்க, எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. இந்த சமுதாயத்துல என் பிள்ளைய பெரிய ஆளாக்கி காட்டணுங்க. உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் மீது நீங்க அதிக அக்கறை செலுத்துவீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் நீங்க. உங்களுக்கு நினைச்ச மாதிரியான நினைச்ச காரியம் அனைத்திலும் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சொன்ன அதிர்ஷ்ட தெய்வத்தையும் நீங்க வழிபட்டுட்டு வாங்க. போட்டோ வச்சுக்கோங்க. இது எங்கேயோ வெளியில போறாங்க, சின்ன ஒரு பாக்கெட்ல வச்சுக்கிறீங்களா, என் வீட்டுல ஒரு செவுத்துல மாட்டிருக்கும். டெய்லி காலையில ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முடிஞ்சப்போ ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். தாராளமா செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில வரும். மிக்க நன்றி.